இங்கே ஆலிஸ்னு ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் வேலை பார்க்குறா. அந்த வீட்டோட ஓனர் பாட்டி வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அந்த பொண்ணுக்கு முடியை ஒட்ட ஒட்ட வெட்டி விட்டுரும். எக்காரணத்தை கொண்டும் அந்த பாட்டியோட பேரனுக்கு இந்த பொண்ணு மேலே காதல் வரக்கூடாதுன்னு எப்போவுமே அந்த மாதிரி பண்ணிடும். அந்த பையனும் வெளியூருக்கு படிக்க போயிட்டா. ஆலிஸ் வந்துட்டு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருப்பா. அந்த பையன் படிப்பு முடிச்சு இங்கே வரும்போது குட்டி ஹேராக இருந்தாலும் ஆலிஸை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆலிஸ் கிட்டேருந்து இவளால் கண்ணே எடுக்க முடியல. ஆலிஸ்க்கும் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பாட்டியை எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் தடுத்து நிறுத்தணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் அவளை அங்கிருந்து அனுப்ப முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் மேலே இவனுக்கு நிறைய காதல் இருக்குது. அதை அப்பப்போ வெளிப்படுத்தணும்னு நினைப்பா. ஒரு நாள் ஆலிஸ் எல்லாத்துக்கும் சமைச்சு வச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு அந்த பாட்டி ஆலிஸ்க்கு 70 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆளை பேசி முடிச்சிருக்கதாகவும் சீக்கிரத்திலேயே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலிஸ்க்கு இது எதுவுமே தடுக்க முடியல. ஆலிஸ்க்கு சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது. அதனால அவள் அமைதியாக அழுதுகிட்டே இருக்கா. திடீர்னு ஒரு கப்பை கீழே போட்டு உடைச்சிட்றா. உடனே அந்த பாட்டி சகட்டு மேனிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆலிஸ் பார்த்த உடனே அந்த பையனும் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அந்த பாட்டி இவனுக்கு ரொம்ப திமிராயிடுச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஆலிஸோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அந்த பையன் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கான். அப்புறம் தான் ஆலிஸ் வந்துட்டு அவன் நிலைமையை நினச்சி தனியாக ஃபீல் பண்ணும்போது அந்த பையன் அவன் கிட்ட வந்துட்டு நேரடியாக நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இங்கேருந்து போயிடலாம், அந்த பாட்டிக்கிட்ட இருந்து போயிடலான்னு சொல்லிடுறான். சந்தோஷத்தில் அவளுக்கு மயக்கமே வந்துடுது.